அனைவருக்கும் வணக்கம். ஈரானுடைய போர்க்கப்பல் ஒன்றை இந்தியாவில் நிறுத்தி வச்சிருக்குது இந்தியா. மார்ச் 4ஆம் தேதியே இந்தியா வந்த இந்த கப்பலை மார்ச் 4ஆம் தேதியிலிருந்து நீங்க இங்கேயே சேஃபா நிறுத்திக்கோங்க அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஈரான் போர்க்கப்பல் இங்க தான் நிக்குது, கொச்சின் துறைமுகத்தில். அதே சமயத்தில் 2 நாட்களுக்கு முன்பு இந்த கப்பலை உடனடியாக வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது அமெரிக்கா இந்தியாவை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அமெரிக்காவுடைய இந்த மிரட்டலுக்கு இந்தியா அடிபணியுமா? அமெரிக்கா எதனால இப்படி ஒரு பிரச்சனையை இந்தியாவிடம் செய்யுது? பாரத பிரதமர் மோடி இதற்கு செவிசாய்ப்பாரா? இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, 2 தினங்களுக்கு முன்னாடி இந்துமா கடல்ல ஒரு ஈரானிய போர்க்கப்பல் ஐரிஸ் தீனா அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பலை அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ஒரு டார்படோ ஏவுகணையை ஏவி சுக்கு நூறாக தகர்த்து அதை கடல்ல மூழ்கடிச்சது இல்லையா? அது இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறி இருக்குது. ஸ்ரீலங்காவில் ஒரு 35-40 கடல் மைல் தூரத்தில் தான் அது இருந்திருக்குது. அது டெக்னிக்கலாக ஸ்ரீலங்காவுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் இருந்தாலுமே கூட அது இந்தியாவுடைய ஆளுமையில் இருக்கிற ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால இதற்கு இந்தியா கடுமையான ஆட்சேபத்தை தெரிவிச்சிருக்குது. இந்துமா கடல் வரைக்கும் இவர்களுடைய ஈரான் போர் நீளுவதை இந்தியா விரும்பவில்லை அப்படிங்கிறத இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவாகவும் கடுமையான ஒரு தோணியிலையும் அமெரிக்காவுக்கு தெரிவிச்சிருக்குது. ஆனா ட்ரம்ப் இதையெல்லாம் காதுல வாங்குவாரா மனுஷன்? ஆளு பௌர்ணமி வருது அப்படின்னாலே மனுஷன் ஒரு ரேஞ்ச் ஆயிடுறாரு. அந்த மனுஷன் இந்தியாவுடைய இந்த கடுமையான கண்டனத்தை கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிறதோட நிறுத்தாம அடுத்ததாக அமெரிக்கா இப்ப என்ன செஞ்சிருக்குதுன்னா, இந்தியா சொன்னதுக்கு எதிர்வினையாற்றும் விதமாக இந்தியாவை அமெரிக்கா நேரடியாகவே மிரட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். எந்த விஷயத்தில் அப்படின்னா, அதே ஈரானை சேர்ந்த இன்னொரு போர்க்கப்பல் தொடர்பாக ஈரானுடைய இன்னொரு போர்க்கப்பல் IRIS லாவன் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல் மார்ச் 3ஆம் தேதி பாரதத்துக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று கொடுத்தது. அது என்ன அப்படின்னா, கொச்சின் துறைமுகத்தில் தங்களுடைய கப்பலை நிறுத்தி கொள்ளுகிறோம், எங்களுக்கு அடைக்கலம் தாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கப்பல் இந்திய அதிகாரிகளிடம் கேட்டது. அதற்கு செவிமடுத்த இந்தியாவுடைய அரசாங்கம் மார்ச் 4ஆம் தேதி அவர்களுக்கு அனுமதியை வழங்கினாங்க. காலவரையற்று அவங்க கொச்சின் துறைமுகத்தில் நிறுத்திக்கலாம் தங்க கப்பலை அப்படின்னு சொல்லி நிறுத்தி இருக்கிறாங்க. இது இந்தியாவுடைய துறைமுகம் அப்படிங்கிறதுனால இங்க அமெரிக்காவோ இஸ்ரேலோ கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் அந்த ஈரான் கப்பல் கொச்சின்ல அடைக்கலம் புகுந்திருக்குது. அந்த ஈரான் போர்க்கப்பலில் 188 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் இப்பொழுது வெளியாகி இருக்குது. இந்த கப்பல் கொச்சின்ல நிறுத்தப்பட்ட மறுநாள் IRIS தீனா அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பலை ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு 40 மைல் தள்ளி கடலுக்குள்ள, அது ஸ்ரீலங்காவுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனு, அது இன்னும் சர்வதேச கடல் எல்லைக்குள்ள கூட போகல. அந்த இடத்துல அமெரிக்கா ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தி அந்த போர்க்கப்பலை மூழ்கடிச்சது. அதுல கிட்டத்தட்ட 183 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னும் ஒரு 38 பேராட்ட நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி இலங்கை அறிவிச்சிருக்குது. இந்த சம்பவம் நடந்த போது கூட இந்தியா ஒரு ஈரானிய போர்க்கப்பலுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்குது அப்படிங்கிற தகவலை இந்தியா வெளியிடவில்லை அப்படிங்கிறத தான் நாம் இப்போ குறிப்பிடுறோம். அந்த IRIS தீனா போர்க்கப்பலை கவிழ்த்து விட்டு அந்த கப்பல்ல இருந்து காப்பாற்றிய அந்த 38 பேருக்கு ஸ்ரீலங்கா மனிதாபிமான அடிப்படையில் அடைக்கலம் கொடுத்திருக்கு இல்லையா? அவங்கள முதல்ல மிரட்டுச்சு அமெரிக்கா. உடனடியாக இலங்கை அந்த 38 பேரை எங்களிடம் ஒப்படைக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய போர்க்கப்பல் மாலுமிகளை தங்களிடம் ஒப்படைக்க வேணும்னு அமெரிக்கா இலங்கைக்கு ஒரு மிரட்டல் விடுத்திருக்குது. ஆனா இலங்கையுடைய ஜனாதிபதியோ அதுக்கெல்லாம் அசரவில்லை. அவர் என்ன சொல்றாரு, நாங்க சர்வதேச விதிகளின் படிதான் நடந்து கொண்டோம், அதனால நாங்க ஈரானிய மாலுமிகளை நாங்க யாரிடமும் ஒப்படைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல,
இலங்கையுடைய நாடாளுமன்றத்தில் நேற்று இந்த விவாதம் நடந்தபோது ஒரு எம்பி என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இது வந்து இலங்கைக்கு மட்டும் பிரச்சனை அல்ல, இது இந்தியாவுக்குமான பிரச்சனை தான். இலங்கையுடைய பாதுகாப்புக்கு கண்டிப்பாக இந்தியா வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. இதற்கு பிறகுதான் அமெரிக்கா வந்து இந்தியாவை நேரடியாக மிரட்ட ஆரம்பிச்சிருக்குது. அமெரிக்கா வந்து இந்தியாவிடம் நேற்று என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்தியா வந்து உடனடியாக அந்த ஈரான் கப்பலை வெளியில் அனுப்பணும். நீங்க வந்து போர் சமயத்தில் இப்படி எங்களுடைய எதிரியான ஈரானுடைய போர்க்கப்பலுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறது சரியானது அல்ல. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக நீங்கள் ஈரான் கப்பலை வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. அதற்கு பதிலளித்த இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் என்ன சொன்னார்னா, அப்படியெல்லாம் நாங்கள் அனுப்ப மாட்டோம். ஈரானும் எங்களுடைய நண்பர் தான். எங்களுடைய நண்பருடைய நாட்டு கப்பல் ஒன்று எங்களிடம் பாதுகாப்பு கேட்டு அடைக்கலம் புகுந்திருக்குது. அந்த கப்பலில் 188 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இந்தியா தற்காலிகமான அடைக்கலம் கொடுத்திருக்குது. அதனால அவங்கள வெளியில் அனுப்பணுமா வேண்டாமாங்கிற முடிவை நாங்கள் தான் எடுப்போம். நாங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள்லாம் ஒன்றும் எங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் நாங்கள் காதில் வாங்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா உறுதிபட சொல்லிருச்சு. இந்தியாவுடைய இந்த நிலைப்பாட்டிற்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாகவே நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொன்னார்னா, இந்துமா கடல்ல ஈரானுடைய போர்க்கப்பலை அமெரிக்கா ஏவுகணை கொண்டு தாக்கி அழிச்சதை ஒரு தீவிரவாத செயலாக தான் கருத வேணும். அந்த செயலுக்கு இந்தியா கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியா வந்து அந்த விஷயத்துல கண்டனம்லாம் தெரிவிக்கல. ஆனாலும் கூட இந்தியா வந்து உங்களுடைய போரை நீங்க இந்துமா கடலுக்கு கொண்டு வருவதை நாங்க ரசிக்கவில்லை, நாங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு தெளிவாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சொல்லிருச்சு. இதற்கு இஸ்ரேல் வந்து நாங்கள் வந்து அந்த பக்கம் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதாக தெரியுது. ஆனால் அமெரிக்கா வந்து இதற்கு பதிலளிக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த விஷயத்தில் அமெரிக்கா இந்தியாவை மிரட்டி இருக்குது இல்லையா? இன்னொரு விஷயத்தில் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்குது. அது எதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அதான் ஹைலைட்டாகவே ஓடிட்டு இருக்குது எல்லா சேனல்லையும். இந்தியா வந்து அடுத்த 1 மாத காலத்துக்கு ரஷ்யாகிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கிக்கலாம், எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம், அதுக்கு நாங்கள் தடை சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவிச்சிருக்குது. அது அறிவித்த பிறகு உடனடியாக இந்தியாவில் இருக்கிற அந்த இடதுசாரி ஊடகங்கள், இடதுசாரி கட்சியை சேர்ந்தவங்க, எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, அப்போ இந்தியா வந்து யாருகிட்ட கச்சா எண்ணெய் வாங்கணும் வாங்கக்கூடாது, யாரு கூட தொழில் பண்ணணுங்கிறத அமெரிக்கா தான் கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மை அது அல்ல. இதை வந்து இந்திய அரசாங்கமும் அதற்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்கா தன்னிச்சையாக என்ன சொல்லுச்சு, நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது ரஷ்யாகிட்டன்னு சொல்லுச்சு. அப்படி மீறி வாங்கினீங்கன்னா நாங்கள் கடுமையான சாங்ஷன்ஸை போடுவோம் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் போடவும் செய்தது. எதற்காக இந்தியா மேலே 25% கூடுதல் வரி வீசுது அமெரிக்கா? அமெரிக்கா பேச்சை இந்தியா கேட்க மாட்டோம்னு சொன்னதுனால தான். எந்த விஷயத்தில்? ரஷ்யாவிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குற விஷயத்தில். அதனால் அமெரிக்கா சொன்னாலும் சொல்லலைனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் நாட்டுக்கு, எங்கள் நாட்டு மக்களுக்கு எது நல்லது பயக்குமோ அதை நாங்கள் தயங்காமல் செய்வோம் அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் தெளிவுபட மீண்டும் மீண்டும் சொல்லி வருது. ஆனால் எதிர்கட்சிக்காரங்களுக்கு இதுதானே வேலை. அவங்க கண்டதும் கடிதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறத நாம் இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிறதான் நாம் மனசில் வச்சுக்கணும் நண்பர்களே. வேணும்னே, அதாவது அரசுக்கு களங்கம் விளைவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பல விஷயங்களை, ஆதாரமே இல்லாத பல விஷயங்களை, அதாவது நியாயமே இல்லாத பல விஷயங்களையும் இந்தியாவுடைய எதிர்க்கட்சிகளும் இடதுசாரி ஊடகங்களும் சொல்லி வராங்க, செய்து வராங்க. அவங்கள நாம் இப்படி தொடச்சி தள்ளி விட்டுவிட்டு நாம் நாட்டுடைய, பாரதத்துடைய முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ அதைத்தான் செய்வோம், அதைத்தான் செய்ய வேணும் அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முறைக்கு பல முறை சொல்லிட்டாரு. அதனால இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்தவும் இல்லை, அமெரிக்கா சொல்வதை போல நிறுத்தினதை நீங்க வாங்குங்கன்னு சொல்றதுல உண்மையும் இல்லை. ஏற்கனவே வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் என்னன்னா, போன வருஷம் ஜனவரியில் வாங்கினதை விட செப்டம்பரில்
ஒரு 10% கம்மியாக வாங்கியிருந்தோம். அதற்கு காரணம் என்னன்னா, ரஷ்யா வந்து கச்சா எண்ணெய் விலையை ஏற்றுச்சு. அதனால் நாம் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ட்டு அதை விட சீப்பாக கிடைச்சதுனால இங்கே வாங்கினோம். அதற்கு பிறகு பார்த்தா நம்ம ரஷ்யாவிட்டிருந்து நிறையா வாங்குகிறோம் அப்படிங்கிறதுனாலயே கல்ஃப் நாடுகள் இருக்கு இல்லையா, மத்திய கிழக்கு நாடுகள், அதில் நிறைய நாடுகள் போட்டி போட்டுக்கிட்டு விலையை குறைச்சி நம்ம கொடுத்தாங்க. அதனால் படிப்படியாக மீண்டும் கல்ஃப் நாடுகள்கிட்ட அதிகமாக நம்ம கச்சா எண்ணெயை வாங்கினோம். அப்படியே பார்த்தாலும் கூட கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் எவ்வளோ வாங்கியிருந்தோம்னா 1.69 மில்லியன் பேரல்ஸ் அ டே, 1.69 மில்லியன் பேரல்ஸ் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற கணக்கில் வாங்கினோம். டிசம்பரில் அது எவ்வளவா குறைஞ்சதுன்னா 1.12 மில்லியன் பேரல்ஸ் அ டே அப்படிங்கிற லெவலுக்கு குறைஞ்சது. அதாவது 50,000 மில்லியன் பேரல்ஸை நாம் வாங்குறத குறைச்சிருந்தோம், முழுசாலாம் நிறுத்தலை. அதற்கு பிறகும் நம்ம தொடர்ந்து கச்சா எண்ணெயை ரஷ்யாக்கிட்ட வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் என்ன, ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெயுடைய விலை கொஞ்சம் ஏறினதுனால அதை விட நமக்கு சீப்பாக கல்ஃப் கண்ட்ரிஸ் கொடுக்குறாங்கங்கிறதுனால இங்கே கூடுதலாக நாம் வாங்க தொடங்கினோம். இப்பொழுது அமெரிக்கா ஈரானில் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சோன்னே அமெரிக்கா என்ன கணக்கு போடுது, ஈரான் வந்து அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்ஸில் கப்பல்கள்லாம் போகக்கூடாதுன்னு நிறுத்திடுச்சு. அந்த வழியாக தான் உலகத்துடைய 20% கச்சா எண்ணெய் கடந்து வர வேணும். அதை நிறுத்திட்டதுனால அந்த கப்பல்கள்லாம் கச்சா எண்ணெய் கொண்டுக்கிட்டு வெளியில் வர முடியல. அதனால் தடைபட்டு போனதுனால சர்வதேச அரங்கில் கச்சா எண்ணெயுடைய விலை ஏறி இருக்குது. $60-65 விற்று கொண்டிருந்த கச்சா எண்ணெய் ஒரு பேரலு, அதற்கு பிறகு 70 ஆச்சு, 75 ஆச்சு, இப்பொழுது $82 தொட்டிருக்குது ஹை. இது 100-150 வரைக்கும் கூட போகும்லாம் சொல்றாங்க. அதனால அமெரிக்கா என்ன பண்ணுது, நீங்க ரஷ்யாவிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி இந்தியாவுக்கு சொல்லுது. அமெரிக்காவுடைய ட்ரேடு செக்ரட்டரி இருக்குதா இல்லையா, அவரே நேற்று டைரக்டாக ஃபோன் பண்ணி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் பேசி, நீங்கள் தயவு செய்து ரஷ்யாவிடமிருந்து அதிகப்படியான கச்சா எண்ணெய் வாங்கி உங்கள் ரிஃபைனரியில் அதை ரிஃபைன் பண்ணி உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ணுங்க, அப்போ தான் கச்சா எண்ணெய் விலையை நாம் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் ஏன் இவ்வளவு கெஞ்சறார் இந்தியா கிட்டேன்னு பார்த்தா, கச்சா எண்ணெய் விலை கண்டபடி ஏறுச்சுன்னா அது எங்கே போய் நிற்கும், அமெரிக்கா இஸ்ரேலுடைய போர் தான் வந்து பிரச்சனை. அதனால் அமெரிக்காவுக்கு எதிராக உலக மக்களுடைய பப்ளிக் ஒப்பீனியன் திரும்பிடும். அப்படிங்கிறதுனால தான் இப்பொழுது அமெரிக்கா இந்தியாவிடம் கெஞ்சுகிற நிலைக்கு வந்திருக்குது அப்படின்னே சொல்லணும். ஒரு கையில் இந்தியாவை மிரட்டின அமெரிக்கா அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் இந்தியாவிடம் கெஞ்சி கொண்டு இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. இத்தனை நியூஸ் ஓடிட்டு இருக்கிற அதே சமயத்தில் ஈரான்ல இருந்து வந்த ஒரு செய்தி ஹைலைட் நண்பர்களே. ஈரான் என்ன சொல்லி இருக்குது, அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த இத்தனோடு பகுதி, அது வழியாக தான் கப்பல்கள் எல்லாம் வெளியில் வரணும். அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் வழியாக தான் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 40% கச்சா எண்ணெய் வரணும், ரைட்டா? அப்போ அது தடைபட்டு போச்சு. ஈரான் வந்து அங்கே பிரச்சனை பண்ணுறதுனால அங்கே இருக்க அது வழியாக போகிற கப்பல்களின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்துது ஈரான். அதனால் ஏற்கனவே ஒரு கப்பலை அழித்து உள்ளே தள்ளிடுச்சு கடலுக்குள்ளே. அப்படிப்பட்ட ஈரான் நேற்று என்ன அறிக்கை விட்டுருக்குது, நாங்கள் இந்தியாவுக்கு போகிற கப்பல்களை நாங்கள் தடுக்க மாட்டோம், இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் கொண்டுட்டு போவதை நாங்கள் அனுமதிக்கிறோம், நாங்கள் அதை தடுக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்குது. இது எல்லாம் எதை காட்டுது, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த சர்வதேச கொள்கைக்கு இல்லையா, ராஜதந்திர கொள்கை எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குது. அங்க ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சண்டை போட்டுக்கிட்டா கூட ஈரானுக்கும் இந்தியா நண்பனா இருக்குது, இதே சமயத்தில் இஸ்ரேலுக்கும் இந்தியா நண்பனா இருக்குது, அமெரிக்காவுக்கும் நண்பனா இருக்குது. அதே போலதான் ரஷ்யா யுக்ரைன் பிரச்சனையிலையும் ரஷ்யா யுக்ரைன் அடிச்சாலும் கூட ரஷ்யாவுக்கும் நண்பனாக இந்தியா இருக்குது, அதே சமயத்தில் யுக்ரைனுக்கும் நண்பனாக இருக்குது. இது வந்து ராஜதந்திர திறமையின் உச்சம் அப்படின்னு உலக மக்கள் பாராட்டி வர்றாங்க. நேற்று பின்லாண்ட்லேருந்து வந்த அந்த நாட்டு பிரதமர் கூட இந்திய பிரதமரை இப்படித்தான் வானலாவ புகழ்ந்து தள்ளினாரு. உலகின் ஆகப்பெரிய ராஜதந்திரி இன்னைக்கு பிரதமர் மோடி தான் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அவர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இன்றைய வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.